ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சர மீன் குழம்பு ஸ்டைலில் கலிங்காமுரல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வஞ்சர மீனுன்னு சொல்லிட்டாலே அதை பிடிக்காத ஆட்களே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. அந்த ஸ்டைலில் நம்ம கலிங்காமுரலை செய்யலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10, கருவேப்பிலை, 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 லெமன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, இது குழம்பு மசாலா 3 கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, இது தண்ணிப்பால், இது கட்டிப்பால், சிறிதளவு மல்லி இலை, அப்புறம் நம்ம இதுதான் கலிங்காமுரல். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நம்ம வெந்தயத்தையும் சோம்பையும் நல்லா வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டு மிளகாயும் நல்லா கீறி வச்சுக்கிறணும். உப்பு போட்டு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம பச்சை மிளகா போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, சிறிதளவு கருவேப்பிலை அதில் சேர்த்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தாளித்து வச்ச சின்ன வெங்காயத்தில் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இது வீட்டிலையே அரைச்ச மிளகாய்த்தூள், நாங்கள் எந்த கடை மிளகாயும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 3 கரண்டியையும் உப்பையும் இதோட சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். சுருள நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த தண்ணிப்பாலை இதோட சேர்த்து ஆட் பண்ணணும். மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லி இலையை இதோட நம்ம லேசாக தூவி விட்டு ஆட் பண்ண. இப்போ தோலோடையே 2 பல் பூண்டு நல்லா நசுக்கி இதோட நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா அந்த மாதிரி நம்ம குழம்புல போடணும். எல்லா மீனையும் இப்போ போட்டாச்சு. 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல்லு வருது. இந்த டயத்தில் நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ புளிப்புக்கு தகுந்தார் மாதிரி எலுமிச்சம்பழம் ஊற்றுங்க. இப்போ நான் ஹாஃப் லெமன் ஊற்றுறேன். எனக்கு அந்தளவுக்கு புளிப்பு போதும். அதோட லெமனை ஊற்றிட்டு தேங்காய் பால் நம்ம தேவையான அளவுக்கு இந்த முதல் பாலை இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அழகான வஞ்சர மீன் ஸ்டைலில் கலிங்காமுரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.